நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பதற்றம். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை டென்ஷனாக இருக்கிறது. டென்ஷனை என்ற வார்த்தை எதனால் வருகிறது என்பதை பார்க்கும்போது, நாம் திட்டமிடாத செயல், நாம் எதிர்பார்க்காத செயல் நடக்கும்போது, யாராவது கேள்வி கேட்கும்போது, ஒரு வேலையை சொல்லும்போது நாம் கோவப்படுவது, இது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கு முன்பாக சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது இருக்குது. பதற்றத்தை குறைக்க நாம் திட்டமிட்ட ஒரு பணியை செய்ய வேண்டும். முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இருந்தால் ஒரு வேலை செய்யும்போது பதற்றமே இருக்காது. அடுத்து மனப்பக்குவம். எதையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது அதுக்குள்ள நேரம், அதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் குறித்து திட்டமிடுதலோடு செய்யும்போது நாம் பதட்டம் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியும். அதுக்கு சில உடல் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடிய வேலைகள் என்னவென்றால், நாம் உடல் சக்தி மிக்கவர்களாக இருக்கும்போது பதட்டம் அடைய மாட்டோம். அதற்காக உடற்பயிற்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியம். அவ்வாறு இருக்கும்போது நமது மூளை, இதயம், இரத்தம் ஓட்டம் அனைத்தும் சீராக இருக்கும்போது நாம் பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. தியானம் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக உள்ளது. அதை நாம் இது பண்ண வேண்டும். கோபத்தை தூண்டும் நபர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். காஃபி, டீ போன்றவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். நன்றாக உறக்கம் வேண்டும். இந்த சூழலில் மனப்பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக பதட்டமான சூழலிலிருந்து நாம் விடுபடலாம். எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம். வாழ்த்துக்களுடன் ஐ. மோகன்தாஸ்.